வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை இந்த வரவேற்கிறேன். மிக நிச்சயம் இந்த கடைசி 2 நாட்கள் யார் எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்தவராயிருக்கிறீர்களோ, பரிசுத்தாவியானவருடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை நீங்க பரிசுத்தாவியானவரின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவராய், நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள எனக்கு ஏதேனும் ரகசியம் தேவை என்று இந்த யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதோ அதற்கான ரகசியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா 29 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்வது போல, உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பரிசுத்தாவியானவரை, தேவனை யார் நீங்க இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராய் இடத்துல இருக்கிறீர்களோ, தேவன் இங்கு நமக்கான ஒரு ஆலோசனை இடத்துல கொடுக்கிறார். நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை நான் தேடும்படியாக கேம் என நீங்க 2 எண்ணங்களோடு அல்லது பிரிக்கப்பட்ட இருதயத்தோடு அல்லது பாதி பாவம் பாதி பரிசுத்தம் என்று வாழ்கிற ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்ந்து கொண்டு தேவனை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், தேவனுடைய வாழ்க்கை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன், அப்படியான ஒரு நபராய் நீங்கள் அவரை தேடினால் ஒருபொழுதும் தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவது கிடையாது. ஆனா யார் நீங்க சொல்றீங்களா, பாஸ் இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கை போதும், இந்த தவறுகள் இந்த போதும், இதனால் வரைக்கும் நான் இந்த செய்து கொண்டிருந்த இந்த எல்லா அழுக்கான வாழ்க்கைகளை நான் நிறுத்துகிறேன். தேவன் எனக்காக கொடுத்திருக்கிற இந்த புது வாழ்க்கையானதை, ஆம், அவர் எனக்காக வாக்களித்திருக்கிற இந்த புத்தம் புதிய வாழ்க்கையில் என் வாழ்க்கையானதை நான் வாழ தீர்மானிக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்க முழு இருதயத்தோடு நீங்க அவருக்கு அனுமதியானதை கொடுப்பீர்களே, ஆனாலும் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவதனுடைய அடையாளமானது பரிசுத்தாவியானவர் உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக யோசிச்சு பாருங்க. இயேசு அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக நிலத்துல கொடுக்கும் போதும் நீங்க எப்படியானவரா இருப்பீங்க? அந்த யோசனை எப்படியானதா இருக்கும்? அந்த புரிந்து கொள்ளுதல் எப்படியானதா இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுக்க போகிற தீர்மானங்கள் எப்படியானதா இருப்ப? நீங்க தேவனை வெளியில தேட வேண்டியதில்லை, தேவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் இடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் வார்த்தை சொல்கிறது. நீங்க உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுகையில் நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு யாரெல்லாம் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவனுடைய ஆவியில் நீங்கள் நிரப்பப்படும்படி சரியாக இது சாத்தியமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்க இந்த சாட்சியை பார்க்க அந்த இடத்துல விரும்புறேன். தவறான சகவாசங்களில், தவறான பழக்கங்களில், ஒரு தவறான வாழ்க்கையின் முறை இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நபர் ஒரு மரணத்தின் சூழ்நிலைக்கு இந்த ஒரு கொண்டு செல்லப்பட்டவராய். ஏன்னா அந்த பாவத்தினுடைய வழி இந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம், உங்களுக்கு தெரியும். அந்த பாவத்தினுடைய தொடர்ச்சியை இவர் ஏறக்குறைய இந்த மரணத்தை நோக்கி தள்ளப்பட்டிருந்தார். அவர் பயந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளாக இந்த ஒளிந்து கொள்ளும் அளவிற்கு. ஆனா நடந்தது என்ன? இவருடைய வாழ்க்கை எப்படியானதா இந்த மாற்றப்பட்டது? தேவன் இந்த எல்லா தீங்குகளிலிருந்து இந்த வாலிபருடைய வாழ்க்கை எப்படி இந்த விடுதலையாக்கினார், விளக்கினார், பாதுகாத்தார். இன்று பல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராய், தேவனுடைய ஒரு மனுஷனாய் இவர் எப்படியாக இந்த மாற்றம் அடைந்து பயன்படுத்தப்படுகிறவராய் இந்த இருக்கிறார். ஒரு நாள் பிரச்சனை செய்கிறவராய் இருந்தா, ஆனா இன்னைக்கு பிரச்சனை செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக. ஒருவேளை நீங்க யார் பெற்றோர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய சூழலை எப்படியானதா இந்த இருக்கலாம். என் பிள்ளைகள் தவறான வாழ்க்கையில இருக்காங்க, தவறான சகவாசத்துல இருக்காங்க. இந்த வாலிபருக்கு நடந்தது என்னன்றதை பாருங்க. தேவன் அதை உங்களுடைய வீடுகளுக்குள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள், ஏன் பிள்ளைகளாய் நீங்க யார் பார்க்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 16 வயசு வரும்போது நான் கஞ்சா கடத்தலில் இணையக்கூடியவனாக இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதாக இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேலே எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தோன்னா அவரை கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில் நிறைய பசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானேன். பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதுனுடைய கடத்தலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன்.
கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோட நான் சேர்ந்து இருந்தேன். அங்க அவங்க கூட சேர்ந்து நெறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்த அங்க தான் நான் கத்துக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பல்ல நான் இருந்ததுனால, அந்த பாஸுடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதுல எல்லாத்தையும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த கடத்தலில சில பேர வந்து நான் நேசிச்சவங்கள விட வேண்டியதா இருந்தது. ஏன்னா, இந்த கடத்தல் கும்பல்ல வந்து சில போராட்டங்கள், நெறைய யுத்தங்கள் வரும். நெறைய நெறைய இந்த மாரி திருட்டு வேலை நெறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியா இருக்கணுன்றதுக்காக. கையில ஏதாவது பொருள் இருந்தா, கார உடைச்சு, இந்த மாரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் காரியத்தில இன்னும் நெறைய இந்த உலகத்தில அனுபவத்த பெறணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்திலயும் அதாவது நெறைய விஷயம் செய்யணும்னு நெனச்சேன். அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நெறைய கஞ்சா பொருட்கள நான் சேர்த்து வச்சிருந்தேன். இதனால என் கூட கன்னோட நான் சுத்த வேண்டியதா இருந்தது. இந்த கடத்தல்ல நெறைய டீல் செய்யும்பொழுது, எனக்கு கையிலயும், விலா எலும்புலயும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போ நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோமோ, அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் பின்தொடர்ந்து ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனா அது ஆலயம்ன்றது அப்ப எனக்கு தெரியாது. அங்க வழிபாட்டு நடந்துகிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டுல அப்படியே கீழ விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாயிடுச்சு. அங்க போயிட்டு கதவு மூடின உடனே, பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்க ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பா ஒரு நிழலா பெருசா, முகம் கூட தெரியல, முகம் இல்ல. நான் இப்படி கண்ண வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமா இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், ஒரு எண்ணம் அதாவது இது ஏதாவது ஒரு நபரா, யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னுடைய எண்ணத்துல இந்த மாரி பேசலான்ற ஒரு எண்ணம், அப்பதான் அத நான் புரிஞ்சுகிட்ட ஒரு அசுத்த ஆவி. தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நெறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம் தோலெல்லாம் அப்படியே வெள்ளையா ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போற மாரி இருந்தது. அப்போ எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. நான் பேசல. ஆனா எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. அப்ப நான் சொன்னேன், "ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணீங்களோ என் மீது இரக்கமா இருங்க ஆண்டவரே. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. என் வாழ்க்கைய மாத்துங்க." அங்க தான் எனக்கு மூச்சு வந்த மாரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாரி, நார்மலா சுவாசமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நெறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நெறைய ஒரு சூழ்நிலை, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது. "நீ அங்கேயே சாவணும்." அப்படின்ற எண்ணம். ஆனா எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு. ஏன் இது நடந்தது? ஏன்னா கடத்தல் கும்பல்ல தலைவனா இருக்கிறவங்கள சாகடிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்ல இருந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாலிப கூட்டத்திலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தாரு. அவங்க மத்தியில. அப்போ அவங்க கதவு தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தேனோ, ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், "என்னடா சர்ச்சிலேருந்து திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்ப அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்ன விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு வந்து சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன வந்து அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர் நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா, தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேள நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுருவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்ப நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்ப என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்ப சொன்னேன், "பாஸ்டர், இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்ப அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல வந்து நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு.
அப்போ அவர் அங்கேருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேள அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே. அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட வந்து நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் வந்து உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்ட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னுருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் வந்து இனிமேலும் இந்த வந்து கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்த. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன். "இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யுனிவர்சல் ஆலயத்துல." அப்ப எல்லாருமே அந்த வழிபாட்டுல கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில. அங்க எல்லாருமே, கடத்தல் கும்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தாரு. எல்லா வாலிப பசங்க. பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறுனாங்க. நெறைய வாலிபர்கள். அங்க எல்லாருமே வந்து மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்துலருந்து மனம் திரும்புனாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது, அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால நான் தீர்மானிச்சேன் உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானிச்சேன் தேவனுடைய பீடத்து மேல ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேல என்னுடைய தியாகத்த அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானிச்சேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம, நான் இரவு ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர தேடினேன். முழு இருதயத்தோட ஆண்டவர தேடினேன். ஆண்டவர அந்த அளவுக்கு முழு மனதோட தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் அழ ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை ஆண்டவருக்காக. அப்ப அந்த உறுதியான வார்த்தை, "நான் பரிசுத்த ஆவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்." அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவ காப்பாத்தக்கூடியவனா மாறினேன். அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிய பத்தி, பரிசுத்த ஆவிய பத்தி சொல்ல விரும்பினேன். இனிமே நான் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தப் போறேன். என் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டேன் நானு. பிற்பாடு என்னுடைய மனைவிய நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்தில இன்னைக்கு சந்தோஷமா நான் இருக்கேன். என் வாழ்க்கைய எந்த அளவுக்கு தேவன் மாத்தினார். தேவனுக்காக என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லியிருந்தேன். இதுபோல எனக்குள்ளாக இன்னும் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவருடைய பீடத்திற்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "வா போலாம். உன் கூட நான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னா. அப்ப எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து, எல்லாத்தையும் வித்துட்டு, "சரி வா போலாம். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமே இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் குடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் குடுக்குறேன். ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு? எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? எதுக்கு எல்லாமே செஞ்சாரு? இன்னும் ஊழியம் பண்ணி ஆத்துமாவ காப்பாத்த போறேனா? இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா, தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம்." இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய ஊழியத்த நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்த நான், ஒரு கஞ்சா பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த நான், என்ன மாத்தி ஊழியக்காரனா தேவன் நிக்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்தில தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். கவலைப்பட
கொல்லப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. சரியாக மக்களே, ஒரு நாள் கொல்லப்படுவதற்கு இந்த இடத்தில் தேடினவர்களே, இவர் இந்த நாள் தேவனுடையவர்களா இந்த இடத்துல மாற்ற தேவன் இவரை பயன்படுத்திட்டு இருக்கார். இதுதான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக விதத்தில் நுழையும் பொழுது ஏற்படுத்துகிற வித்தியாசமானதா இருக்கும். முற்றிலும் இந்த உலகத்திலிருந்து அவர் உங்களை பிரித்து அவருடைய ராஜ்யத்துக்குரியவராய் உங்களை நடத்துகிறவராய் தன் வல்லமையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பலன்களை, தேவனுடைய பதில்களை, தேவனுடைய அதி அற்புதமான ஆசீர்வாதங்களை நான் பார்க்க விருப்பம் உள்ளவனா இந்த இடத்துல இருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் உங்களை நகர்த்தட்டும். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அவருடைய வல்லமையானது இடத்தில் வெளிப்படுத்தணும் என தேவன் மாறாத தேவனாய் இடத்தில் இருக்கிறார். தெளிவா கவனி, தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் தன் சர்வ வல்லமையான கரத்தை உங்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்துகிற தேவனாய் இடத்தில் இருக்கிறார். நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய பழைய பாத்திரத்தை அவர் நீக்குவார். உங்களுக்கான புது வாழ்க்கையை அவர் இந்த இடத்துல கொடுக்கும்படி. இது எவ்வளவு சாத்தியம், எவ்வளவு நிஜம் என்று இன்னொரு சாட்சியிலிருந்தும் கூட நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக. என இந்த பெண்ணுக்கு தாழ்வு மனப்பான்மை, பலவிதமான மாமசத்துக்குரிய பலகீனங்கள், ஆனா இது எல்லாமே எப்படியாய் மாற்றப்பட்டது, தேவனோடு இவர் எப்படியாய் பலப்படுத்தப்பட்டார். இன்னொரு சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையானது இருந்தது. நான் மிகவும் சோகமா இருந்தேன். எந்த முடிவு எடுக்கணும்னாலும் மத்தவங்கள சார்ந்து தான் நான் இருப்பேன். இந்த உலகத்துல என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு நான் எப்பவுமே நெனச்சுட்டு இருப்பேன். இதனால தான் நான் காணாம போனோம் அப்படின்னு எல்லா இரவுமே நெனச்சிருக்கேன். எனக்கு நல்ல குழந்தை பருவம் இருந்தது. நான் என்னுடைய அப்பாவோட ரொம்ப நெருக்கமா இருந்தேன். ஆனா, எனக்கு 9 வயசு ஆகும்போது என்னுடைய அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு. என்னுடைய குடும்பத்திற்கு எதிரா நெறைய தவறான செயல்களை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்களுக்கு பண வாழ்க்கையில பிரச்சனையானது இருந்தது. அது என்ன மிகவும் பாதிச்சது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ நான் பார்ப்பேன். நான் பார்க்கும்போது அவங்க ஃபேஷனா இருப்பாங்க. ஆனா, என்னால அந்த மாரி இருக்க முடியாது. என்னுடைய ஸ்கூல்ல இருக்கிற நண்பர்கள் என்ன கேலி பண்ண தொடங்குனாங்க. எதுக்காகன்னா, எனக்கு அந்த நிலைமை இல்லன்னு. அசிங்கமா இருக்க, முட்டாள்தனமா இருக்க, நீ ஏதோ வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த விஷயம் தான் என்ன ஆழமா தொட்டுச்சு. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து, "நீ வளரும்போது நீ திருமணம் பண்ணிக்க யாரையும் கண்டுபிடிக்க மாட்ட." என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் பிரச்சனை சந்திச்சேன். 4 வயசுலயே ஹேண்டிகேப் ஆயிடுச்சு. எங்க அப்பா அதெல்லாம் சேர்த்துக்கல. எதுக்குன்னா, நாங்களே தெருவுல தான் இருந்தோம். திடீர்னு மிருகங்க போல செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. எங்களுக்கு அதை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியல. நான் வளர்ந்துட்டு இருந்த அந்த நேரத்துல எனக்கு யாராவது வந்து செய்ய சொல்லி குடுத்தாங்கன்னா, நான் என்னுடைய சிறந்தத நான் செய்வேன். அதே போல தான் என்ன சுத்தி இருக்கிற மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு நான் நெனச்சேன். ஏன்னா, இதுவரைக்கும் எனக்கு அப்படி இருந்தது இல்ல. பெரும்பாலும் என்னுடைய அப்பா வீட்டு சைடு எனக்கு கிடைச்சதே இல்ல. நான் போற வழியில பசங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு முயற்சி எடுத்திருக்கேன். எல்லா இரவுமே ஆபாச படத்த நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் எப்பவுமே சோக பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன். நான் எப்பவுமே எனக்குள்ள கேட்டுட்ருப்பேன். நான் எதுக்கு மத்தவங்கள மாரி இருக்கணும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வளரும்போது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போவேன். என்னுடைய முகத்த நான் சர்ஜரி செஞ்சுப்பேன் அப்படின்ட்டு. என்னால சிரிக்க முடியாது. நான் தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிறிஸ்தவ பின்னணி சார்ந்தவளா நான் இருக்கிறதால எனக்கு தெரியும் இந்த விஷயம்லாம் வரும் அப்படின்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அது ஒரு மோசமான தருணமா இருந்துச்சு. ஏன்னா, என்ன தொந்தரவு குடுக்குற நண்பர்கள் எனக்கு அங்க இருந்தாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சியில ஒரு முட்டாள்தனமான விஷயம் எனக்கு நடந்துச்சு. யாரோ ஒருத்தர் என்ன படம் எடுத்து எனக்கு எரிச்சல் ஊட்டுனாங்க. மத்தவங்களுக்கு என்னுடைய ஃபோட்டோவ காமிச்சாங்க. இது எல்லாமே செஞ்சது எனக்கு நெருங்கின நண்பர்கள் தான். இந்த தருணம் தான் என்ன சோகத்துக்கு தள்ளுச்சு. அதுதான் முதல் தடவ நான் வானத்த நோக்கி பார்த்தேன். நான் நெனச்சேன், ஆமா, நீ தனிமையா இருக்க. இதுக்கு மேலயும் உன்னால இதே மாரி இருக்க முடியாது. உனக்கு ஏதோ நடக்குது. அதுதான் முதல் தடவ நான் தேவன நெனச்சது. அது எப்பவுமே ஒரு ஜெபம் போல இருக்கும். ஆனா தேவன் என்னுடைய சிந்தனைக்குள்ள வந்தாரு. என்னுடைய குடும்பமும் ஆலயத்துல கலந்து கொள்வாங்க. எங்களுடைய வாழ்க்கை மாறுறது நாங்க பார்த்தோம். என்னுடைய சகோதரர் குணமானாரு. இது பெரிய அதிசயமா இருந்தது எங்களுடைய குடும்பத்துல. அற்புதமா இருந்துச்சு. பண ரீதியான விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. எங்க அம்மா தான் எங்களுடைய குடும்பத்துக்காக போராடினாங்க. அவங்களுடைய விசுவாசத்த பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது என்னுடைய பதவி என்னன்னு. தேவனுக்கு முன்பாக இதே மாரி
இனிமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். தீவிர முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு முன்பு இருந்த அந்த நண்பர்கள கெட்ட நண்பர்கள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழக்கத்த வீட்டுக்குள்ள கூட மாத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா, என்னுடைய குடும்பத்துல என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன். நான் அமைதியா இருக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா என்ன மன்னிக்க வேண்டியதா இருந்தது. அவர்தான் முதலாவதாக செஞ்சிருக்கணும். அவர்தான் எங்களுடைய குடும்பத்துக்கு தவறானது செஞ்சாரு. ஆனா நான் தீர்மானிச்சேன் அவர மன்னிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியும் அது எனக்கு தேவையா இருந்தது. எனக்குள்ளாக மாற்றம் வருவதற்காக. பிற்பாடு கீமோ எடுத்துக்கிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்தது. எனக்கு 9 வயசு இருக்கிறதுல இருந்து நான் ஆலயத்துல இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை மாறினதில்ல. ஏன்னா, என்னுடைய வாழ்க்கை மாறணும்னு நான் நினச்சதில்ல. இதோ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காகவே போவேன். எனக்கு பைபிள் படிக்கணும்னு தோணாது. சர்வீஸ்ல கலந்துக்க வேணாம்னு நினைப்பேன். எனக்கு இது எல்லாம் வேணான்னு நான் நினைப்பேன். ஆனா, இதுதான் எனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த விருப்பத்தை எனக்குள்ளாக வைங்க. எனக்கு உண்மையாவே தெரியாது இப்படிலாம் தேவன்கிட்ட பேசுவாங்களா அப்படின்ட்டு. அந்த நாள்ல இருந்து எல்லாமே மாறத் துவங்குச்சு. நான் கூட்டத்துல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். நான் கூட்டத்துல கேட்கறது எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. தேவன் என்கிட்ட பேசுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் கத்துக்கிட்டது எல்லாமே நான் வீட்லயும் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். அதனால தான் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டேன். ஏன்னா, எனக்குள்ளாக முழுமையான மாற்றம் ஏற்படுறதுக்காக. நான் என்னுடைய முழுமைய குடுத்தேன். முழுமைன்னு நான் சொல்லும்போது, எனக்குள்ளாக இருக்கிற எல்லாமே நான் குடுத்தேன். தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பினேன். அப்பதான் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்போ என்னுடைய மனைவியை சந்திச்சேன். அப்போ நான் சிரிச்சுக்கிட்டு 3 விஷயத்த குறித்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். முதலாவது எந்த அளவுக்கு அழகானவங்க அப்படின்னு சொன்னேன். 2வது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா தேவனுடைய காரியத்தில எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தாங்க நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு பலமா இருந்தாங்க. விவைஜில எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் நான் பார்த்திருந்தேன். இது எல்லாத்தையும் நான் பார்த்து அவங்க மேல வந்து ஒரு நம்பிக்கையானது எனக்கு பிறந்தது. அவங்க என்ன செய்றாங்களோ அந்த காரியத்தையும் நான் நம்ப ஆரம்பிச்சேன். அவங்க செய்த செயல் என் பார்வைக்கு ஈர்த்ததா இருந்தது. எப்ப நான் அவங்கள சந்திச்சேனோ அந்த நேரம். அதன் பிற்பாடு அவங்க இருந்த இடத்துலருந்து மாற வேண்டிய சூழ்நிலை 3 மாசத்துக்கு அதாவது எந்த ஒரு பேச்சுவார்த்தையானது இல்ல. நாங்க வந்து Facebookல, Instagramல இப்படி தான் பேசுவோம். சர்ச்சுடைய பேஜ்ல, விவைஜ்ல இப்படி தான் நாங்க வந்து பேசிப்போம். அதன் பிற்பாடு இதுபோல நான் சொல்லியிருந்தேன். நான் எப்போ ஒரு நபர வந்து விரும்ப ஆரம்பிச்சேனோ, அதாவது தேவனுடைய காரியத்துல அந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறவங்க, யுகேல என்ன விஷயங்கள் செஞ்சாங்களோ, அதுதான் என்னுடைய பார்வைக்கு ஈர்த்ததா இருந்தது. இப்ப நான் ஒரு சந்தோஷமான நபரா இருக்கேன். என்னால ஜெயிச்சு வர முடியும். ஆனா, நான் நெனச்சேன், என்னால முடியாது. நான் அசிங்கமா இருக்கேன். அப்படியே எதிர்மறையா நான் நெனச்சேன். எனக்கு மதிப்பு இருக்குன்னு நான் கத்துக்கிட்டேன். மத்தவங்கள பிரியப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. தேவன பிரியப்படுத்துறது தான் நம்ம பண்ணணும். என்ன நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. முன்பு என்னால எனக்காக எதுவுமே செஞ்சுக்க முடியாது. ஆனா, இப்போ என்ன நான் நம்புறேன். என் மனைவியுடைய வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நான் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இத நம்புறதுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, இப்போ இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரிசுத்தாவினுடைய அந்த அந்த பாதுகாப்பு, அந்த குணம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நெறைய போராட்டங்கள் நாங்க சந்திச்சோம். ஆனாலும் தேவன் எங்கள் கூட இருந்தார். எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்தோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இன்றைக்கு அருமையா இருக்கிறது. என்ன வந்து அவங்க சிறந்த ஒரு மனுஷனாவும், சிறந்த கணவராவும் மாத்தியிருந்தாங்க. மத்தவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னுடைய அன்பின் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு. ஆனா, நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். இது அற்புதமானது. தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. ஏன்னா, எனக்கு நெறைய கத்துக் குடுத்துச்சு. மத்தவங்கள நான் எதிர்பார்க்கிறது என்னுடைய தேவன் எனக்கு கொடுக்குறாரு. என்னுடைய கணவரும் குடுக்குறாரு. அவர் இன்னும் நல்லா இருக்காரு. இப்போ உண்மையாவே நான் சந்தோஷமா இருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. எனவே மக்களே, நீங்க உங்க தீர்மானத்துக்கு வாங்க. இப்ப தேவன் உங்களுக்கு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா, அல்லது அந்த திட்டமானது நீங்க புறக்கணிக்க போறீங்களா? என தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்ததாய் ஏற்ற திட்டத்தின் பலனை வகுத்தவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறார். என ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரமும் சிறந்ததை மட்டுமே விரும்புகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஆம், ஒரு தகப்பன் தேவ பிதாவானவர் நம் ஒவ்வொருவருக்கான சிறந்ததை விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த சிறந்தது உங்களுடைய வாழ்க்கை மீது வேண்டுமே ஆனால் நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்தில் நகர்த்தட்டும்.
ஆசீர்வதிக்கட்டும். நீங்க கொடுக்கிற அனுமதியின் மூலமாய் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிற்பாடு தொடர்ந்து விசுவாசத்தில் நாம் இந்த இடத்துல இணைவோம். தேவனுடைய ஆவியிலே நீங்கள் நிரப்பப்படும்படி அவர் வழிகளை தெரிந்து கொள்ள. பிள்ளைகளுக்கு செய்ய தெரிகிற ஒரே விஷயம் கேட்பது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருக்கு. ஒருவரிடத்தில் கேட்கிற இந்த பழக்கம் அதிக கடினமுள்ள வேலை கிடையாது. விசேஷமாக நமக்கு தேவையான ஒன்றை நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களிடத்தில் கேட்பது. உதாரணமாக, ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது பிள்ளைகள் கேட்பதின் பட்டியல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது என்றும் தன்னுடைய பிள்ளைக்கு எது தேவை என்றும். இந்த காரணத்தினால்தான் சில விண்ணப்பங்கள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் போகிறது. ஆனால் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது தன்னுடைய பிள்ளை நல்ல விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது? துரதிருஷ்டவசமாக உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் யோசிக்கிறான்? அதாவது ஒரு தகப்பன் நான் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது. உண்மையாகவே தேவனை விட அதிகமாக எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க யோசிக்க கூட முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? 8000 வாக்கு தத்தங்கள் நிறைந்த அவருடைய வார்த்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் சரி, அது தன்னுடைய பிள்ளைக்கென்று வரும்பொழுது தேவன் அதில் கவனம் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடைய திட்டத்தில் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். நான் தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு. இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்ல, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுனேன். அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தினேன். எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பினேன் பாஸ்டர். எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்லை, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. என் முழு பலத்தோடு நான் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய தகப்பனை கனப்படுத்தியும் அவர் கனப்படுத்தாமல் இருப்பது சாத்தியமான காரியமா? அவர்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் தேவனால் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது நிரூபிக்கிறது தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நபர் மாறுவதனுடைய வல்லமையை பெறுவதை பார்க்கிலும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் எதுவுமே அவர்கள் காண முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியான சிறந்த தெய்வத்தில் விரும்புகிறேன். தேவனை நாங்கள் இந்த பூமியினுடைய எல்லா சிறந்தவைகளை கைப்பற்றும்படியாகவே இந்த வானம் பூமி சகலத்தையும் இந்த உண்டாக்கிற பிற்பாடு இறுதியில் தான் நீர் மனுஷனை உண்டாக்கினீர். காரணம், மனுஷனுக்கு எதுவுமே இடத்தில் குறைவானதா இடத்தில் இருப்பதை நீர் விரும்பவில்லை. என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த நேரம் யாரெல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவிக்கு புரிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆவிக்காய் தன் தியாகத்தை செய்ய தயாரா இருக்கிறார்கள், இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது நீர் இறங்கி உம்முடைய அதிகற்புதமான பதிலை இந்த கொண்டு வர கேட்கிறேன். எல்லா விதமான பயங்களாய், சந்தேகங்களாய், குழப்பங்களாய், நடுக்கங்களாய் இவரை எதுவெல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதோ, இவர் உம்முடையவராய் உம்முடைய பிள்ளையாய் மாற முடியாதபடி இவரை இன்னும் எதெல்லாம் தடுத்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த எல்லா இருளின் வேலைகள் கட்டப்படட்டும். இந்த நபர்கள் சாட்சியை கேட்ட பல பெற்றோர்கள் இந்த நாள் என் மகன் மாற மாட்டானா, என் மகள் மாற மாட்டாளா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு காண்பியும், இது இவர்களது வாழ்க்கை மீது இதை செய்ய முடியும், இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இது சாத்தியம், உம்முடைய ஆவியோடு கூட என்று. என் தேவனை யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை எடுத்து உமக்காய் தன் எல்லாவற்றையும் இந்த ஒப்படைக்கிறார்கள், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட என் தேவனை உம்முடைய ஜீவ வல்லமை இவர்களது வாழ்க்கையை இந்த மாற்ற தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தன் முதற்படி எடுத்து வைக்கட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சர்வ வல்லமையான கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சாட்சிகளாய் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தேவன் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நகர்த்தட்டும்.
நாளை இன்னும் விளக்கமாய் குடும்பத்தில் பேசலாம். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று பாருங்கள் மக்களே.